வாசனைகளிலிருந்து தனசேகர், வாசனைகளிலிருந்து விடுபடுவது எப்படி உங்கள் அனுபவத்தில்? வாசனைகளிலிருந்து நம்ம விடுபடுதல் ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் வாசனைகளிலிருந்து விலகி நிற்க முடியும். வாசனைகள்ல பல விதம் இருக்கு. பிரசுத்த வாசனா, தனு வாசனா, உதாரண வாசனா, விச்சின்ன வாசனான்னு 4 டைப் ஆஃப் வாசனைகள் இருக்கு. சில வாசனைகளை நம்மளால கிளீன் பண்ண முடியும், சில வாசனைகளை கிளீன் பண்ண முடியாது. சில வாசனைகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சில வாசனைலேருந்து விலகி இருக்க முடியும். இது போல நம்ம வாசனைகளை ஸ்டடி பண்ணி எது எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு நம்மளை நம்ம ஸ்கேன் பண்ற மாதிரி நம்மளையே நம்ம ஸ்டடி பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங். அதுக்கு நிறைய நம்ம தியானங்களோ இல்லை நம்மளையே நம்ம அவேர்னஸாக நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வாசனைகள் எல்லாம் ஸ்டடி பண்ணி அதுல எப்படிப்பட்ட வாசனைகள்லாம் இருக்குது, எந்த வாசனைகளை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். சில வாசனைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ண முடியாது, ஆனா அதை என்கேஜ் பண்ணாம இருக்கிறதுனாலயே அதனால டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆத்ம ஞானம் மட்டும்தான் ஒரு முழுமையான தீர்வு. செல்ஃப் ரியலைசேஷன். அது வாசனைகளை எல்லா வாசனையிலையும் ஜீரோ பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஞானம் அடைவோங்கிறதுலாம் கிடையாது. இந்த ரூட் ஒரு மரத்தை நீங்க வெட்டணும் அப்படின்னா எல்லா கிளைகளையும் வெட்டி 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 கடைசியில வேற வெட்டினாதான் மரத்தை வெட்டதும் கிடையாது. நேரடியா வேற வெட்டிடலாம், ஆட்டோமேட்டிக்கா மரம் சாஞ்சிடும். புரியுதுங்களா? அப்ப நம்ம வாசனைகள் எல்லா வாசனைகளையும் நான் ஜீரோ பண்ணிட்டு தான் எனக்கு ஞானம் ஏற்படுமானா அப்படி கிடையாது. மூல ரூட் வாசனை, மூல வாசனைன்னு சொல்லக்கூடிய நான் தேகம், நான் மனம், அந்த நான்ற உணர்வை அது ஒரு காக்னிட்டிவ் ஷிஃப்ட் நடந்துருச்சுனாலே மற்ற வாசனைகள்லாம் என்ன ஆகும்னா காஞ்சி போன இறகு போல வேற வெட்டி மரத்தை சாய்ச்சிடுறீங்க. வேற வெட்டின மாத்திரத்திலேயே மரம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட உயிரோட்டம் குறைஞ்சி பச்சை மரம் அப்படியே காஞ்சி வீணா போதா இல்லையா? அப்ப நான்ற உணர்வு வெடுபடுவதனாலேயே அதை பேஸ் பண்ணி உருவாக்குற எல்லா வாசனையும் அட் அ டைம்ல காணாம போயிடாது. ஆனா வேறு வெட்டப்பட்ட மரமானது காலப்போக்கத்துல காஞ்சி அது உளுத்து போவது போல மற்ற வாசனைகள் அந்த காலக்கிரமத்தில் அப்படியே அது மீனிங்லெஸ் இல்லாம அது அப்படியே டைல்யூட் ஆகி அதுக்கு ஒரு பொருட்டே இல்லாம போயிடும். புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒவ்வொரு வாசனையும் நான் இது பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு இலையா கட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு கிளையா பிரான்ச் கட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, நீங்க ஒரு இடத்துல கட் பண்ணி கீழே இறங்குறதுக்குள்ள இன்னொரு இடத்துல வளர ஆரம்பிச்சு, இன்னொரு இடத்துல கட் பண்றதுக்குள்ள இன்னொரு இடத்துல வளர ஆரம்பிச்சு. ஸோ வாசனைகள்ல டைரக்டா ஒர்க் பண்ணணும். அதனால அது ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அதுக்குதான் மெடிடேஷன்ஸ் கேம்ப்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறோம். மெடிடேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் நம்மளுடைய மேஜரா இருக்கக்கூடிய பல வாசனைகள்ல இருந்து நம்ம வெளியே வர்றது. நம்ம சக்ரா மெடிடேஷன்ஸ் கேம்ப்ஸ் எல்லாம் அதான் பண்றோம். நம்மளுடைய உணர்ச்சிகள், காமம், கோபம், பயம், போட்டி, பொறாமை, அகங்காரம், திருப்தியற்ற உணர்வு எல்லாமே நம்ம மனசுல இருக்க உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் டிரைவ் பண்றது நம்மளுடைய வாசனைகள். இப்ப இந்த உணர்ச்சிகள்னா என்ன, மனசுனா என்ன, மனம் எப்படி வேலை செய்கிறது, மனம் என்றால் என்ன, உணர்ச்சிகள் என்றால் என்ன, உணர்ச்சிகள் எவ்வாறு இயங்குகிறது, இது இரண்டும் எப்படி எனக்குள்ள என்னை அடிமைப்படுத்துது, அதுக்கு அடிமையா உணர்ச்சிகளுக்கும் மனதுக்கும் அடிமையா நான் இருக்கிறேனா, இல்ல எனக்கு அது நான் சொல்றதை கேட்குதா, அப்படி இந்த மாதிரி நமக்குள்ள நம்மளுடைய சிஸ்டம், இன்னர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட் அண்ட் எமோஷனல் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரியலையே. அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுடைய டீப் ரூட்டட் கர்மாவா இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால ரீஒர்க் பண்ண முடியும். இப்ப நம்மளை பத்தியே நமக்கு இன்னர் சிஸ்டம் ஒர்க் பண்றது தெரியலன்னா நம்ம எப்படி நம்மளை ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வச்சுக்கிறது? மனிதனுடைய அடிப்படை தேவை வாழ்க்கையில என்ன? அவன் சுகமாகவும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அது எப்படி, எங்க, எதனால, என்ன செய்தால் கிடைக்குங்கிறது தெரியாம வீட்டுக்குள்ள தொலைச்சதை நம்ம வெளியில தேடுற மாதிரி மன அமைதி, மன திருப்தி அல்லது முழுமையான ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் நம்ம உள்ளுக்குள்ளதான் அடைய முடியுமே தவிர வெளியில இருக்கிற ஒரு பொருளையோ வஸ்துவையோ கிடைக்கிறதுனால அடைய முடியாது. அப்ப அந்த நாலேஜ் நமக்கு ஏன் தெரியல? யாரும் நமக்கு சொல்லி தரல. அப்போ உங்களை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணணும், உங்க மைண்டை பத்தி ஸ்டடி பண்ணணும், உங்களுடைய எமோஷன்ஸை பத்தி ஸ்டடி பண்ணணும், உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதை ரீஒர்க் பண்ண முடியும். ஒன்று மாஸ்டர்ஸ் ரீஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, அவங்களோட டிராவல் பண்ண போகுது, இல்லாட்டி நீங்க ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி தியானங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு நம்ம டைம் அண்டு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்குள்ள மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்படிதான் சாத்தியப்படும். உங்களுக்கு அவ்வளோ வாசனைகளை இது பண்ணணும்னா நம்ம மேபி நவம்பரில் ஏதாவது மெடிடேஷன் கேம்ப் வைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேம்ப் நீங்கள் 2 days கேம்ப் இருக்கும், ட்ரை பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும்.
நல்லது.